வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் ஃபேக்டரி. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நாம வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த டெக்னாலஜிக்கல் வேர்ல்டு, அடுக்குமாடி குடியிருப்புகள், பைக்ஸ், கார்ஸ், இது எதுவும் இல்லாம பல ஆயிரம் வருடங்களுக்கு முன்னாடி பல நாகரிகங்கள் வாழ்ந்திருக்கு. அவங்க கிட்ட டெக்னாலஜி இல்ல, அதற்கு மாறா அதை தாண்டிய பிரம்மாண்டம் இருந்துச்சு. ஆனா ஏதோ ஒரு கட்டத்துல ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த மக்கள் அவங்க வாழ்ந்த இடத்தையும் அவங்க கட்டிய மாளிகைகளையும் அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க. காலமாக ஆக மரங்கள் வளர்ந்து புதர்கள் மண்டி காடுகளுக்குள்ளையும் மண்ணுக்குள்ளையும் ஏன் கடலுக்கு அடியிலும் கூட அந்த பிரம்மாண்டங்கள் புதஞ்சு போயிருக்கு. ஏன் இன்னைக்கும் பல ரகசியங்களோட ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆமா, அவைகளை தான் இன்னைக்கு நாம தேடி போக போறோம். அப்படிப்பட்ட வரலாற்று பயணத்தை தான் இப்ப நாம ஆரம்பிக்க போறோம். மனித வரலாற்றுல உண்மையிலேயே இருந்து தொலைந்து போன பழங்கால நகரத்துல முதல்ல நாம பார்க்க போறது மாச்சு பிச்சு. பெரு நாட்டில் இருக்கிற ஆன்டிஸ் மலைத்தொடருடைய உச்சியில மேகங்களுக்கு நடுவுல இந்த மர்ம நகரம் ஒளிஞ்சுக்கிட்டு இருக்கு. 15ஆம் நூற்றாண்டுல இன்கா பேரரசால கட்டப்பட்ட இந்த நகரம் அவங்க அழிவுக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 400 வருஷமா யாருக்குமே தெரியாம காடுகளுக்குள்ள மறைஞ்சு போயிருந்துச்சு. 1911ல ஹிராம் பிங்கம் அப்படிங்கிற அமெரிக்க ஆராய்ச்சியாளர் இதை கண்டுபிடிச்சப்பதான் உலகமே அதோடைய பிரம்மாண்டத்தை பார்த்து மலைச்சு போச்சு. அங்க இருக்கிற கல் கட்டிடங்களை உத்து கவனிங்கள, எல்லாத்தையுமே சும்மா எடுத்து எடுத்து அடுக்கி வச்சிருக்காங்க. அதுவும் கிட்டத்தட்ட 8000 அடி உயரத்துல. அந்த காலத்துல எந்த ஒரு சிமெண்டோ நவீன கருவிகளோ இல்லாம எப்படி இவ்வளவு துல்லியமா அதை அடுக்கி வச்சாங்கங்கிறது இன்னைக்கும் ஒரு பெரிய மர்மம் தான். அந்த உயரத்துல அவ்வளவு பெரிய கற்களை எப்படி கொண்டு போனாங்க? அங்க இருந்த மக்கள் ஏன் திடீர்னு அந்த இடத்தை விட்டு காலி பண்ணிட்டு போனாங்க? இதுக்கு இன்னைக்கு வரைக்கும் தெளிவான பதில் யார்கிட்டையும் இல்லை. சில ஸ்பெயின் ஆக்கிரமிப்பாளர்களுடைய குறிப்புகளின்படி 16-17ஆம் நூற்றாண்டு காலகட்டத்தில் இவங்க அங்க போனப்பவே இந்த பிரம்மாண்டமான நகரத்துல யாருமே இல்லையாம். இவங்க எதுக்காக இந்த நகரத்தை கைவிட்டுட்டு போனாங்க? அப்படி போனவங்க எங்க போய் தஞ்சம் புகுந்தாங்க? இன்னைக்கு வரைக்கும் ஒரு ட்ரேசஸும் இல்லை. மாச்சு பிச்சு வெறும் ஆரம்பம் தான். இந்த மாதிரி மர்மங்களும் ரகசியங்களும் நிறைந்த உலகத்துல இன்னைக்கும் பல பேருக்கும் தெரியாத நிஜ வாழ்க்கையில் தொலைந்து போன 5 பழங்கால நகரங்களை தேடிதான் நாம இன்னைக்கு பயணிக்க போறோம். ஒவ்வொரு நகரங்களும் பல ஆச்சரியங்களும் மர்மங்களும் நிறைந்தது. அதனால எப்பவும் போல இந்த பதிவை அமர உட்கார்ந்து முழுசா பாருங்க. இது தமிழ் ஃபேக்டரியின் மிஸ்டீரியஸ் ஹிஸ்டரிஸ், உங்கள் வழியில். லிஸ்ட்ல நம்பர் 5, டெயூனா, கொலம்பியா. மாச்சு பிச்சு கண்டுபிடிக்கப்படுறதுக்கு முன்னாடியே, அதாவது அதை விட 650 வருடங்களுக்கு முன்னாடியே கட்டப்பட்ட ஒரு நகரம் தான் இந்த டெயூனா. கொலம்பியாவுடைய அடர்ந்த சியரா நெவேடா காடுகளுக்குள்ள இது அமைஞ்சிருக்கு. 1972ல தான் இது வெளியுலகத்துக்கே தெரிய வந்துச்சு. ஆனா இதை கண்டுபிடிச்சது ஆராய்ச்சியாளர்கள் இல்ல, புதையலை வேட்டையாடக்கூடிய கிரேவ் ராபர்ஸ். அவங்க காட்டுக்குள்ள தங்கம் தேடி போகும்போது தற்செயலா பாசி பிடிச்ச சில கல் படிக்கட்டுகளை பார்த்திருக்காங்க. அத அப்படியே தொடர்ந்து மேல போய் பார்த்தா ஒரு பெரிய நகரமே அங்க இருந்திருக்கு. கிட்டத்தட்ட கிபி 800ல டைரோனா அப்படிங்கிற பழங்குடியின மக்கள் கட்டிய நகரம் தான் இது. இந்த நகரத்துடைய சிறப்பம்சமே இது மலைச்சரிவுகள்ல வட்ட வடிவிலான அமைப்புகளோடு ரொம்ப அழகா கட்டப்பட்டிருக்கு. அதையும் தாண்டி இந்த ட்ரெஷர் ஹண்டர்ஸ் இந்த தொலைஞ்சு போன நகரத்தை நெடுங்காலமா தேடி அலைஞ்சதுக்கு ஒரு காரணம் இருக்கு. சில செவி வழி கதைகளின்படி இந்த டைரோனா பழங்குடியின மக்கள் இயற்கையாவே மலை இடுக்குகள்
அடுக்குகள்ல கிடைக்கக்கூடிய தங்கத்தை எப்படி தேடி எடுக்கணுங்கிற நுணுக்கம் தெரிஞ்சவங்க. மேலும் இவங்க கிட்ட ஏகப்பட்ட தங்க கட்டிகள் இருந்ததா கதைகள் இருக்கு. அந்த கதைகள் எல்லாத்தையும் கேட்டுதான் 17ஆம் நூற்றாண்டுல ஸ்பானியர்கள் இந்த மக்களை தேடி படையெடுத்து போனாங்க. இவங்களுக்கு எப்படி விஷயம் தெரிஞ்சதுன்னே தெரியல. ஸ்பானியர்கள் வருவதற்கு முன்னாடியே இந்த மொத்த நகரத்தையும் கைவிட்டுட்டு அவங்க அங்க இருந்து போயிட்டாங்க. அவங்க எங்க போனாங்க, அவங்க வச்சிருந்த தங்க புதையல்கள் எல்லாம் என்ன ஆச்சு அப்படிங்கிறது இன்னைக்கும் ஒரு பெரிய புரியாத புதிராவே இருக்கு. வரலாற்று ரீதியா இந்த தகவல்கள் அனைத்தும் அறிந்த ட்ரெஷர் ஹண்டர்ஸ் இதன் அடிப்படையில் தான் நெடுங்காலமா இதை தேடி 1972 வருடம் இதை கண்டுபிடிச்சாங்க. சோகம் என்னன்னா, அந்த புதையல் எங்க இருக்குன்னு அவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. இப்போ அங்க வெறும் காற்றும் அமைதியும் தான் எஞ்சி இருக்கு. லிஸ்ட்ல நம்பர் 4, சீஷெங், த லயன் சிட்டி, சைனா. சீனாவில் இருக்கிற இந்த சீஷெங் லயன் சிட்டி தண்ணிக்கு அடியில் இருக்கிற ஒரு அற்புத நகரம். சீனாவுடைய கியாண்டாவ் ஏரிக்கு அடியில் ஒரு காலத்தில் ரொம்பவே செழிப்பா இருந்த சீஷெங் நகரம் இன்னைக்கும் அப்படியே செழுமை மாறாம ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கு. இத கிழக்கின் அட்லாண்டிஸ் அப்படின்னு கூட சொல்வாங்க. ஆனா இது ஒரு இயற்கை பேரிடரால தண்ணிக்குள்ள போகல. 1959 சீன அரசாங்கம் அங்க ஒரு அணை கட்ட முடிவு பண்ணப்போ இந்த நகரம் மொத்தமா மூழ்கடிக்கப்பட்டுச்சு. கிட்டத்தட்ட 1300 வருடங்களுக்கு முன்னாடி, அதாவது ஹான் மற்றும் மிங் பேரரசு காலகட்டத்தில் கட்டப்பட்ட பிரம்மாண்டமான கோட்டைகள், சிலைகள் மற்றும் கலைநயம் மிக்க வீடுகள் இன்னைக்கும் 40 அடி ஆழத்துல அப்படியே அங்க இருக்கு. 2001 தான் சீன அரசாங்கம் இந்த நகரத்தை மறுபடியும் தேடி கண்டுபிடிச்சு தண்ணிக்கடியில போய் புகைப்படங்கள் எடுத்தாங்க. தண்ணிக்கடியில அந்த டிராகன் சிலைகளும் பெரிய நுழைவாயில்களையும் பார்க்கறதுக்கே ஒரு மர்மமான கனவு உலகத்தை பார்க்குற மாதிரி இருக்கும். ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, அது வெளி உலகத்துல இருந்ததை விட மனிதர்கள் கைப்படாம தண்ணிக்கடியில இன்னைக்கு பாதுகாப்பா இருக்கு. அங்க இருந்த மக்கள் எல்லாம் அவசரமா வெளியேற்றப்பட்டப்போ அவங்க எவ்வளவோ கனவுகளை அந்த நகரத்துக்குள்ளேயே விட்டுட்டு வந்தாங்க. ஆழமான அந்த நீல நிற தண்ணிக்கு அடியில யாருமே இல்லாத தெருக்கல்ல இப்போ மீன்கள் தான் நீந்திக்கிட்டு இருக்கு. அந்த அமைதியான இருட்டுக்குள்ள இன்னைக்கும் அந்த நகரத்துடைய பழைய கதைகள் அப்படியே ஒளிஞ்சிருக்கு. லிஸ்ட்ல நம்பர் 3, ஹெக்ரா, சவுதி அரேபியா, பாலைவனத்தின் மர்ம கல்லறைகள். சவுதி அரேபியாவுடைய பாலைவனத்துக்கு நடுவுல ராட்சத பாறைகளை செதுக்கி உருவாக்கப்பட்ட ஒரு நகரம் தான் இந்த ஹெக்ரா. இத மதயன் சாலி அப்படின்னு சொல்வாங்க. ஜோர்டன்ல இருக்கிற பெட்ரா நகரத்தை நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். அதே மாதிரி ஒரு பிரம்மாண்டமான நாகரீக மக்கள் தான் இதையும் உருவாக்கி இருக்காங்க. அவங்க பேரு நபாட்டியன்ஸ். கிமு 1ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த இந்த மக்கள் எப்படி வாழ்ந்திருக்காங்க பாருங்க. ரொம்பவே குறுகிய பாறை இடுக்குகளுக்குள்ள நடந்து போகணும். அது ஒரு பசில் மாதிரி. அந்த பாறை வளைவுகள் டெட் எண்டுக்கு கூட உங்களை கூட்டிட்டு போகலாம். ஆனா சரியான பாதையில நடந்து போனீங்கன்னா அந்த அற்புதமான முகப்பு வாயில் உங்க கண்களுக்கு தெரியும். முழுக்க முழுக்க பாறைக்குள்ள குடைந்து எடுக்கப்பட்ட ஒரு பிரம்மாண்டமான கோட்டை நகரம் இது. இங்க கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட பிரம்மாண்டமான கல்லறைகளும் நினைவு சின்னங்களும் இருக்கு. ஆனா இந்த இடம் பல காலமா ஒரு சாபத்துக்கு உள்ளான இடமா அங்க இருக்கிற மக்களால பார்க்கப்பட்டுச்சு. அதனாலேயே பல 100 வருடமா இந்த பக்கம் யாருமே போகல. 21வது நூற்றாண்டுல தான் இந்த இடம் உலகத்துடைய கவனத்துக்கே வந்துச்சு. பாலைவனத்துல தன்னந்தனியா நிக்கிற பாறைகள்ல அவ்வளவு துல்லியமா செதுக்கப்பட்ட வேலைப்பாடுகளை பார்க்கும்போது அந்த காலத்துல அங்க வாழ்ந்த மக்கள் கட்டிடக்கலையிலும் நாகரீகத்திலும் எந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைந்திருப்பாங்கன்னு யோசிக்கும் போது பெரும் ஆச்சரியமா இருக்கு. இதை விட ஆச்சரியமும் மர்மமும் கலந்த விஷயம் என்னன்னா, மொட்டை பாலைவனத்துக்கு நடுவுல ஒரே ஒரு பாறைய வீடா மாத்திக்கிட்ட இந்த மக்கள்
திரும்ப திரும்ப சொல்றேன்னு நினைக்காதீங்க, மர்மமான முறையில இவங்களும் காணாம போயிருக்காங்க. கேள்வி என்னன்னா, இவ்வளவு திட்டத்தோட கட்டிடத்தை உருவாக்கி நீரை சேமிச்சு உணவை பராமரிச்சு எல்லாம் செய்த இந்த மக்கள் ஏன் இத தன்னந்தனியா விட்டுட்டு போகணும்? இன்னொரு மர்மம் என்னன்னா, இந்த மக்களுடைய மொழி. இங்க இருக்கிற சில பாறைகள்ல இருக்கிற கல்வெட்டுகளை இன்னைக்கும் ஆராய்ச்சியாளர்கள் படிக்க முயற்சி பண்ணி தோத்து போய்கிட்டு இருக்காங்க. அந்த சூடான பாலைவன காற்றுல கொஞ்சம் அமைதியா நின்று ஆழ்ந்து பார்த்தீங்கன்னா, அந்த பிரம்மாண்டமான பாறை ஏதோ ஒரு ரகசியத்தை நமக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். லிஸ்ட்ல நம்பர் 2, டிக்கல், மாயன் நாகரிகத்தின் மர்மக்காடு. இப்ப நாம பார்க்க போறது மத்திய அமெரிக்காவுடைய அடர்ந்த மழை காடுகளுக்கு நடுவுல ஒளிஞ்சுக்கிட்டு இருந்த ஒரு பிரம்மாண்டமான ராஜ்யம். இதுதான் மாயன் நாகரிகத்துடைய மிக முக்கியமான நகரமான டிக்கல். யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட கிமு 6ஆம் நூற்றாண்டுல இருந்து கிபி 900 வரைக்கும் ஒரு மிகப்பெரிய சாம்ராஜ்யமா இது இருந்திருக்கு. ஆனா ஒரு கட்டத்துல இந்த நகரத்தை அப்படியே கைவிட்டுட்டு மக்கள் ஏன் போனாங்க அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் வரலாற்று ஆய்வாளர்களுக்கு ஒரு பெரிய தலைவலியாவே இருக்கு. 1848ல மொடெஸ்டோ மெண்டஸ் அப்படிங்கிறவர் இந்த அடர்ந்த காட்டுக்குள்ள தேடுதல் வேட்டைய நடத்தினப்பதான் விண்ணை முட்டும் அளவுக்கு உயரமான பிரமிடுகள் அங்க இருக்கிறத அவர் கண்டுபிடிச்சாரு. அந்த பிரமிடுகளுடைய உச்சியில நின்று பார்த்தா காடுகளுடைய மரங்களுக்கு நடுவுல நாம மிதக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும். இங்க இருக்கிற ஒவ்வொரு கல்லும் ஒரு கதை சொல்லும். மாயன் மக்கள் வான சாஸ்திரத்துல ரொம்ப கை தேர்ந்தவங்களா இருந்தாங்க. அவங்க கட்டின இந்த பிரம்மாண்டமான வானலாவிய கோபுரங்கள் எல்லாம் கிரகங்களுடைய நிலையை வச்சு துல்லியமா கணக்கிட்டு கட்டப்பட்டவை. ஆனா இவ்வளவு அறிவார்ந்த அந்த மக்கள் திடீர்னு ஒரு நாள் ஏன் ஓடி போனாங்க? பஞ்சம் வந்ததா, இல்ல உள்நாட்டு போரா? ஒரு சில பேர் வேற்று கிரக வாசிகளோட கூட அவங்களுக்கு தொடர்பு இருந்ததா கதைகள் சொல்றாங்க. வினோதமான அந்த காட்டுக்குள்ள இரவு நேரங்கள்ல விசித்திரமான ஒலி கேட்பதா காட்டை ஒட்டி வாழக்கூடிய மக்கள் சொல்றாங்க. அதாவது உள்ளூர் வாசிகளுக்கு யாருக்கும் தெரியாம அந்த மாயன் மக்கள் இன்னைக்கும் அவங்களுடைய அதே பாரம்பரியத்துடைய அந்த காட்டுக்குள்ள மறைந்து வாழ்வதா ஒரு நம்பிக்கை இருக்கு. லிஸ்ட்ல லாஸ்ட் நம்பர் 1, டெரியிங்க்யூ, துருக்கி. பூமிக்கடியில் ஒளிந்திருந்த மர்ம உலகம். இதுவரைக்கும் நாம மலைக்கு மேலையும் காட்டுக்கு உள்ளேயும் இருக்கிற நகரங்களை பார்த்தோம். ஏன் பாலைவனத்துக்கே போயிட்டு வந்துட்டோம். ஆனா பூமிக்கு அடியிலையும் ஒரு பெரிய ரகசிய உலகமே இருக்குன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? அதுதான் துருக்கியில இருக்கிற இந்த டெரியிங்க்யூ. 1963ல ஒரு சாதாரண ஆள் தன்னுடைய வீட்டை புதுப்பிக்கும் போது ஒரு செவுத்தை இடிச்சிருக்காரு. அப்பதான் அந்த செவுத்துக்கு பின்னாடி ஒரு ரகசிய சுரங்கம் இருக்கிறத அவர் பார்த்திருக்காரு. அந்த சுரங்கத்தை தோண்டி பார்த்த ஆராய்ச்சியாளர்களால அவங்க கண்களையே நம்ப முடியல. ஏன்னா அது ஒரு சின்ன சுரங்கம் இல்ல, பூமிக்கு அடியில 18 அடுக்குகளை கொண்ட ஒரு மாபெரும் நகரம். கிட்டத்தட்ட 20,000 மக்கள் அங்க தங்குறதுக்கான வசதிகள், சமையலறைகள், பள்ளிக்கூடங்கள், ஏன் ஆடு மாடுகளை கட்டுறதுக்கான கொட்டகைகள் கூட அங்க இருந்திருக்கு. கிமு 8ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த பிரிஜியன்ஸ் மக்கள் இதை கட்ட தொடங்க பின்னாடி வந்த பல நாகரிகங்கள் இதை மெருகேத்தி இருக்காங்க. இங்க இருக்கிற மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னா, அவ்வளவு ஆழத்துல காத்து போறதுக்காக அவங்க செஞ்சு வச்ச வென்டிலேஷன் சிஸ்டம் தான். மேல இருந்து வர்ற காத்து 18வது அடுக்கு வரைக்கும் சீரா போற மாதிரி கச்சிதமா செஞ்சிருக்காங்க. இதையும் தாண்டி அங்க இருக்கிற மிகப்பெரிய ஆச்சரியம் என்னன்னா, அவங்க உருவாக்கி வச்சிருந்த கல் கதவுகள். எதிரிகள் யாரும் உள்ள வராம இருக்க உள்ளிருந்து மட்டும் திறக்கக்கூடிய ராட்சத உருண்டை கல் கதவுகளை அவங்க உருவாக்கி இருக்காங்க. இது பார்க்கிறதுக்கு ஒரு பெரிய ராட்சத நாணயம் மாதிரி இருக்கும். நடுவுல ஒரு சின்ன ஓட்டை கொண்ட இந்த ஒரு கதவு மட்டும் எப்படியும் கிட்டத்தட்ட 200ல இருந்து 500 கிலோ வரை எடை இருக்கும்.
இத சரிவான ஒரு குரூவ்ல, அதாவது வெட்டப்பட்ட பள்ளத்துல மேல் நோக்கி உருட்டி வச்சிருவாங்க. எதிரிகள் யாராவது வர்றாங்கன்னு தெரிஞ்சா லாக்க ரிலீஸ் பண்ண உடனே இந்த கதவு உருண்டு வந்து பாதைய அடைச்சிடும். இத உள்ளிருந்து மட்டும்தான் மீண்டும் திறக்கவே முடியும். இப்படி ஏகப்பட்ட ரகசிய அமைப்புகள் இந்த பாதாள உலகத்துல நிறைய இருக்கு. மேல அசாதாரணமான போர்க்களம் நடக்கும் போது பூமிக்கு அடியில இந்த மக்கள் எல்லோரும் பாதுகாப்பா சாதாரண வாழ்க்கை நடத்தி இருக்காங்க. பல நூறு வருடமா யாருக்குமே தெரியாம மண்ணுக்குள்ள புதைஞ்சு கிடந்த இந்த நகரம் அந்த காலத்து மக்களுடைய புத்திசாலித்தனத்துக்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம். ஆனா அந்த இருட்டான குகைக்குள்ள அவங்க எப்படி பல வருஷமா வெளிச்சம் இல்லாம வாழ்ந்தாங்க? வெளி உலகத்துடைய தொடர்பு இல்லாம அவங்க வாழ்க்கை எப்படி இருந்திருக்கும்? இதையெல்லாம் நினைச்சாலே ஒரு பக்கம் பிரமிப்பாவும் இன்னொரு பக்கம் டார்க் மிஸ்ட்ரியாவும் இருக்கு. இதோட இந்த அட்வென்ச்சரஸ் ஜேர்னிக்கு நாம ஒரு எண்டு கார்டு வைக்கலாம். நாம பார்த்த இந்த கைவிடப்பட்ட தொலைந்து போன 5 நகரங்களும் நமக்கு சொல்றது ஒரே விஷயம்தான். ஒரு காலத்துல உலகத்தையே ஆண்ட சாம்ராஜ்யங்கள் இன்னைக்கு வெறும் நினைவு சின்னங்களா தான் எஞ்சி இருக்கு. ஆனா அது தாங்கி கொண்டிருக்கும் ரகசியங்கள் இன்னும் 100 வருடங்கள் கழித்து கூட நம்மள வியக்க வச்சுக்கிட்டே இருக்கும். இதை தாண்டிய ஒரு ரகசியம் என்னன்னா, இந்த கண்டென்ட்டுக்கு எண்டு கார்டு போடலாமானா நம்மளுடைய தொடர் பதிவுகளுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த மாதிரி தினம் தினம் புது விஷயங்களோட உங்களை சந்திக்கிறதுக்கு பின்னாடி நீங்க கொடுக்கக்கூடிய ஆதரவு தான் மிகப்பெரிய சப்போர்ட்டாவும் காரணமாகவும் இருக்கு. ஆக சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணவங்க இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இதுபோல் பார்க்க வேண்டிய மர்மங்கள் பல ஆயிரம். உங்கள் ஆதரவு எங்களுக்கு உற்சாகம் தரும். தாமதம் வேண்டாம், இப்போதே இணைந்திடுங்கள். தமிழ் ஃபேக்டரியுடன் விரைவில் சந்திக்கிறேன். நன்றி.